Hi students, how are you? I hope all are fine. Grade 12 Chemistry Chapter 6 Solid State Part 1 video. In this video we are going to learn the general characteristic of solids and classification of solids, classification of crystalline solids, and distinguish between the crystalline solids and amorphous solids. Then unit cell, primitive and non-primitive unit cell. Okay children, let's see. Solid state introduction. Three different physical states வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா மேட்டரில் சாலிட், லிக்விட் அண்டு கேஸஸ். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே மேட்டர்னால் ஆனது. இந்த த்ரீ மேட்டர்ஸ் ஆர் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், சாலிட், லிக்விட் அண்டு கேஸஸ். இதில் பார்க்கும்போது மேக்ஸிமம் நம்ம பார்க்கக்கூடிய திங்ஸ், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே எதனால் இருக்கும் அப்படின்னா கம்பேர்ட் டு த லிக்விட் அண்ட் சாலிட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் சாலிட்ஸ். லிக்விட் கேஸஸை விட சாலிட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சாலிட்ஸ் அப்படின்னாவே டெஃபினைட் வால்யூம், டெஃபினைட் ஷேப் இருக்கக்கூடிய திங்ஸு. எக்ஸாம்பிள் சொல்லலாம், டைமண்ட், மெட்டல்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ், இதெல்லாம் வந்து சாலிட் டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதில் வந்து சாலிட்ஸில் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அதில் வந்து வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ், அதனோட ப்ராப்பர்ட்டி பொறுத்து வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெக்யூர் ஆகுது. ஸோ இந்த சாப்டரில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா சாலிட்ஸோட கேரக்டர்ஸ் அண்ட் கிளாஸிஃபிகேஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் தர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸும் அதனோட சிக்னிஃபிகன்ஸும் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். இதில் பார்க்கும்போது நமக்கு கேஸஸ், அதாவது கேஸஸ் இன் சாலிட்ஸ், த ஆட்டம்ஸ் அண்ட் அயான்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் பை ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ். இப்போ கேஸஸை விட சாலிடில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸும் அல்லது அயான்ஸாக இருக்கட்டும் அல்லது மாலிகுலாக இருக்கட்டும் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் வந்து அட்டாச் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது இல்லையா. ஸோ அந்த சாலிட்ஸோட கேரக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது டெஃபினைட் வால்யூம் இருக்கும், ஷேப் இருக்கும். சாலிட்ஸ்க்கு வந்து டெஃபினைட் வால்யூம் அண்ட் ஷேப் அண்டு ரிஜிட், கரடு முரடாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள், அது அமுக்கிறது வந்து ரொம்ப சிரமம். ஸோ அதே மாதிரி தே ஹவ் த ஸ்ட்ராங் கோஹர்சிவ் ப்ரோசஸ், அதாவது மாலிகுல்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னால தான் அது அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய சாட் இன்டர் அட்டாமிக் அண்ட் அயானிக் அண்ட் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது ஆட்டமிக் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு இதனோட இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன்ஸ் அண்டு ஒன்லி ஆஸ்லேட் தான் ஆகுமே தவிர அது வந்து என்னாகுது அப்படின்னா மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்காது அதில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸு. ஸோ இதுதான் வந்து சாலிட்ஸோட ஜென்ரல் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ் எடுத்தோம்னா தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். ஒன்று கிறிஸ்டலின் சாலிட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் அமார்ஃபஸ் சாலிட்ஸ். கிறிஸ்டலின் சாலிட்ஸை அகெயின் we are divided into 5 types. Ionic crystals, NaCl and KCl வந்து எக்ஸாம்பிள், சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட். தென் கோவலண்ட் கிறிஸ்டல்ஸ்னால் டைமண்ட் அண்டு சிலிக்கன் டை ஆக்சைடு. அண்ட் மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ் வந்து நாப்தலின், ஆந்த்ரசின், குளுக்கோஸ், இதெல்லாம் வந்து மாலிகுலர் கிறிஸ்டலுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தென் மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ்னால் எல்லா மெட்டாலிக் எலமெண்ட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம், மெக்னீஷியம், காப்பர், கோல்டு அண்ட் சில்வர், தீஸ் ஆர் ஆல் த மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் அட்டாமிக் சாலிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 18th எலமெண்ட்ஸை வந்து அட்டாமிக் சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இந்த சாலிட்ஸை வந்து நம்ம மேஜராக கிளாஸிஃபை பண்ணுறது என்னென்னா தேர் ஆர் 2 types, தட் இஸ் கிறிஸ்டலின் சாலிட் அண்டு அமார்ஃபஸ் சாலிட்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன் இஸ் கிறிஸ்டல்ஸுங்கிற வேர்டு வந்து க்ரீக் வேர்ட் கிறிஸ்டலோஸ் அப்படிங்கிற அதாவது மீனிங் என்னென்னா கிளியர் ஐஸ் அப்படின்னு மீனிங். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதுக்கு அப்ளை பண்ணாங்க இந்த வேர்டு அப்படின்னா குவார்ட்ஸ் ஸ்டோனுக்கு தான் வந்து அப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய சாலிட்ஸ்க்கு, ஃப்ளாட் டைப்பாக இருக்கக்கூடிய சாலிட்ஸ்க்கு, சிமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஃபேஸஸ் இருக்கக்கூடிய சாலிட்ஸ்க்கு வந்து கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ கிறிஸ்டல்ஸில் வந்து பார்க்கும்போது கிறிஸ்டலின் சாலிட்ஸ்னு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோ அயான்ஸோ மாலிகுல்ஸோ எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட்டு, ஒரு அதாவது ரொம்ப தூரத்தில் பார்க்கும்போது ரொம்ப தூரத்துக்கு அதனோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்டராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து இப்போ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அந்த கிறிஸ்டலின் சாலிட்ஸில் இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த பாய்லிங் பாயிண்ட் வந்து பார்க்கும்போது மினிமமாக இருக்கும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஒரே மாதிரி இருக்கிறனால
அது வந்து ஒரு குறிப்பிட்ட டெஃபினைட் ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அமார்ஃபஸ் சாலிட்ஸை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதனோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்னவா மாறுது அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜியாக ஆகும்போது அதில் வந்து ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் வந்து அமார்ஃபஸ் சாலிட்ஸ். இப்போ கிறிஸ்டலைன் சாலிட்ஸில் வந்து நமக்கு வந்து ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இருக்கும். அமார்ஃபஸ் சாலிடில் பார்க்கும்போது ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் ஆட்டம்ஸ் இருக்கிறது தான் வந்து அமார்ஃபஸ் சாலிட்னு சொல்கிறோம். அதாவது க்ரீக்கில் பார்க்கும்போது அமார்ஃபஸ்னால் மீனிங் வந்து நோ ஃபார்ம் அப்படிங்கிறது அர்த்தம். கிறிஸ்டல்ஸ்க்கு வந்து ஒரே ஆர்டராக அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் டிஃப்ரென்ஸாக சொல்கிறாங்க. போத் ஆர் சாலிட்ஸ். ஸோ இந்த நம்ம டேபிளேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அதில் கொடுத்துருக்கிறது லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து இருக்குது. அமார்ஃபஸில் வந்து அந்த ரேண்டம்னஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் வந்து டெஃபினைட் ஷேப்பில் இருக்கும். அமார்ஃபஸ் சாலிட்ஸ் இர்ரெகுலர் ஷேப்பு, ஒரு டெஃபினைட் ஷேப்பில் இல்லாமல் இருக்கும். கிறிஸ்டலைன் சாலிட்ஸில் வந்து பார்க்கும்போது ஆன்ஐசோட்ரோபிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கீழே பார்ப்போம். அடுத்து பார்க்கும்போது அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து ஐசோட்ரோபிக் நேச்சராக இருக்கக்கூடியது வந்து லைக் லிக்விட்ஸில் இருக்கும் அமார்ஃபஸ் சாலிட்ஸ். அதாவது இண்டிபெண்ட் டைரக்ஷன், அதாவது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்னும் ஐசோட்ரோபிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து வந்து ட்ரூ சாலிட்ஸ்ன்னு சொல்லலாம். கிறிஸ்டலைன் சாலிட்ஸு ட்ரூ சாலிட்ஸ்ன்னு சொல்லலாம். இதில் வந்து சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ், கிளாஸஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சூப்பர் கூல்டு சூடோ சாலிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா கிளாஸ்லாம் பாருங்கள் சாலிடு தான், ஆனால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்டாக இருக்காது, உடஞ்சிரும் இல்லையா? இதுதான் வந்து சூடோ சாலிட்ஸ்ன்னு சொல்கிறது. சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்க்கும்போது கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு டெஃபினைட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும். இங்கே வந்து ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வந்து நாட் டெஃபினைட்டாக இருக்கும். அடுத்து வந்து ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது மவுல்டடாக தண்ணியாக வந்து உருக்கி ஊற்றுவாங்க. ஸோ அதில் வந்து கிராஜுவலி சாஃபன் ஆகும். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த டெம்பரேச்சர் அண்ட் கேஸ் கேன் பி மவுல்டட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ அடுத்து கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து சோடியம் குளோரைட் டைமண்ட் வந்து எக்ஸாம்பிள். அமார்ஃபஸ் ஆர் குட் எக்ஸாம்பிள்னு சொன்னோம்னா கிளாஸ் தான். ரப்பர் பிளாஸ்டிக்கும் அமார்ஃபஸோட சேர்ந்தது தான். ஏன்னா அதெல்லாம் வந்து ஸ்டோன் மாதிரி இருக்கிறத வந்து நம்ம கிறிஸ்டலைன் சொல்லலாம். ஹார்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அமார்ஃபஸில் வந்து அந்தளவுக்கு ஹார்ட்னஸ் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் ஐசோட்ரோபிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆன்சியோட்ரோபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் ஐசோட்ரோபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐசோட்ரோபிக்னா யூனிஃபார்ம், அதாவது அன்யூனிஃபார்ம் டைரக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐசோட்ரோபிக்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும். சாலிட் ஸ்டேட் ஐசோட்ரோபி மீன்ஸ் ஹேவிங் த ஐடென்டிக்கல் வேல்யூஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ரிஃப்ராக்டரி இண்டெக்ஸ், எலக்ட்ரிக்கல் கண்டன்சர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் ஐசோட்ரோபிக் ஸ்டேட்டில் வந்து ஐடென்டிக்கல் வேல்யூஸாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன் ஆல் டைரக்ஷன் ஆன்ஐசோட்ரோபிக் த ப்ராப்பர்ட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் த டைரக்ஷன் ஆஃப் த மெஷர்மெண்ட். ஆன்ஐசோட்ரோபிக்கில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் இருக்கும். ஆனால் இதில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா ஐசோட்ரோபிக்கில் ஒரு டைரக்ஷன் வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது, ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். அன்யூனிஃபார்மியாக இருக்கக்கூடியது தான் ஐசோட்ரோபிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் anisotropy so the different values of physical property and measured along with the different directions. ஏன்னா anisotropy அப்படி இருக்கும்போது டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் வந்து அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. Anisotropic crystals due to different arrangement the constitutions along different directions. அதனோட கிறிஸ்டல்ஸ் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து அதனோட அது எல்லா டைரக்ஷன்லையும் அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கிறிஸ்டலைன் அண்டு அமார்ஃபஸ் சாலிட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் ஒன்று அயானிக் சாலிட்ஸ். அயானிக் சாலிட்ஸ்னாவே நமக்கு தெரியும். இப்போ சோடியம் குளோரைட்னு எடுத்துட்டோம்னா Na+Cl- அயான்ஸாக வந்து இருக்கும். அதாவது கேட்டையான் அயனையானாக இருக்கக்கூடியதாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அயானிக் சாலிட்ஸ்ன்னு சொல்லணும். த ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அன் அயானிக் கிறிஸ்டல்ஸ் ஆர் கேட்டையான் ஆர் அண்ட் அயனான். So they both are bounded in the electrostatic attractive forcesனால the both ions are bounded. So the maximum attraction force of cations are surrounded by the many anionic as possible, vice versa. எப்படி இருக்குன்னா ஒரு ப்ளஸ் ஒரு கேட்டையானை சுற்றி நிறைய ஆனியான்ஸ் வந்து இருக்கும். அது மாதிரி ஒரு ஆனியானை சுற்றியும் நிறைய கேட்டையான்ஸ் வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால ஒரு மேக்ஸிமம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால பவுண்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அயானிக் கிறிஸ்டல் possesses definite crystal
ஸ்ட்ரக்சர், ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். த சாலிட்ஸ் ஆர் கியூபிக் க்ளோஸ் பேக்கடாக இருக்கும். அதனோட சாலிட்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? கியூபிக் க்ளோஸ் பேக்கடாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் Na+ அயான் அண்ட் Cl- அயான்ஸ் இந்த NaCl கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கியூபிக் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸு. ஸோ அயானிக் சாலிட்ஸ் ஹை மெல்ட்டிங் பாயிண்டில் இருக்கும். அது வந்து டு நாட் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி பிகாஸ் த அயான்ஸ் ஆர் த ஃபிக்ஸ்டு இன் த லாக்டிக் பொசிஷன். ஏன்னா அயான்ஸோட மூவ்மெண்ட்ஸ் இருந்தால் தான் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். இங்கே அயான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா டஸ் நாட் மூவ். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்கனால அயானோட மூவ்மெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்காது அப்படிங்கிறாங்க. they conduct the electricity in the molten state. அது உருகிய நிலையில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கும்போது அதில் அயான்ஸ் ஃப்ரீ அயான்ஸ் இருக்கும். அப்போ வந்து நமக்கு என்ன பண்ணோம்னா மால்டன் ஸ்டேட்டில் உருகிய நிலையில் சொல்யூஷன் ஃபார்மில் இருக்கும்போது இது கண்டக்ட் பண்ணுது, எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நான் முதலே சொல்லியிருக்கேன், அயானிக் கிறிஸ்டல்ஸ் ஆர் ஹார்டு ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆஃப் சேஞ்ச் த ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் ஆஃப் த அயான்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோவலன்ட் சாலிட்ஸ். இந்த கோவலன்ட் சாலிட்ஸ் அப்படிங்கும்போது அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஷேரிங் பாண்ட் வந்து எப்படி இருக்குன்னா கோவலன்ட் பாண்ட் தான் பவுண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து இது கோவலன்ட் பாண்ட்ஸ் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து டைமண்ட், சிலிக்கன், கார்பைடு இதெல்லாம் வந்து கோவலன்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த கோவலன்ட் நெட்வொர்க் கிறிஸ்டல்ஸ் ஆர் வெரி ஹார்டாக இருக்கும், வெரி ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து இருக்கும், புவர் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாலிகுலர் சாலிட்ஸ். மாலிகுலர் அப்படிங்கிறது நியூட்ரல் மாலிகூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து வீக் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் வந்தனால தான் மாலிகூல்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும். சாஃப்டாக இருக்கக்கூடியது, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த மாலிகுலர் சாலிட்ஸை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ் அண்டு போலார் மாலிகுலர் சாலிட்ஸ், அப்புறம் ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெர் ஆர் டிவைடட் இன்டூ 3 டைப்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. மாலிகுலர் சாலிட்ஸ் ஆர் டிவைடட் இன்டூ 3 டைப்ஸ். ஒன் இஸ் classified into 3 types. One is non-polar molecular solids, polar molecular solids and then hydrogen bonded molecular solids ன்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக பண்ணியிருக்காங்க. இதில் do you knowல கொடுத்துருக்காங்க பாருங்கள். Graphite is used in the inside the pencil, so slips are easily off the pencil on the paper and leaves the black mark. இப்போ நம்ம பென்சிலில் எழுதும்போது இந்த கிராஃபைட் தான் நம்ம அந்த என்ன ஆகுதுன்னா எழுதும்போது இந்த black mark வந்து உண்டாகுது. So the graphite is the component of the lubricants for the bicycle chain oil because it is the slippery. அந்த கிராஃபைட் தான் வந்து என்ன ஆகுதுன்னா லூப்ரிகேட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். பைசைக்கிள் செயின் ஆயிலையும் நம்ம வந்து இது வந்து லூப்ரிகன்ஸாக வந்து நம்ம ஸ்லிப்பரிக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் நான் போலார் மாலிகுலர் சாயில்ஸ். நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ்னால் என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மாலிகல்ஸ் வந்து வீக் டிஸ்ப்ரெஷன் ஃபோர்ஸ் ஆர் லண்டன் ஃபோர்ஸஸ்னால அட்டாச் ஆகிருக்கும். லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். மேக்ஸிமம் லிக்விட்ஸாவோ கேஸியஸ் ஸ்டேட்லேயோ இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். எக்ஸாம்பிள் நாப்தலின் அண்ட் ஆந்த்ரசின் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ். போலார் மாலிகுலர் சாலிட்ஸுங்கிறது மேக்ஸிமம் கோவலன்ட் பாண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். இதுக்கிடையில் ஸ்ட்ராங் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், ஹையர் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கார்பன் டை ஆக்சைடு சாலிட் NH3 வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ். ஹைட்ரஜன் பாண்டட் ஜாயின் ஆகிருக்கும். சாஃப்ட் சாலிட்ஸாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். எக்ஸாம்பிள் வந்து சாலிட் ஐஸ், H2O, குளுக்கோஸ், யூரியா அதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மெட்டாலிக் சாலிட்ஸ் பற்றி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம மெட்டாலிக் பாண்டில் வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் வந்து அந்த பொசிஷனில் மெட்டலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து ஆக்குப்பை ஆகிருக்கும். அது ஒரு க்ளவுட் மாதிரி இருக்கும் எலக்ட்ரான்ஸோட இது அப்படிங்கிறத நம்ம இதில் படிக்க போகிறோம். அடுத்து வந்து மெட்டாலிக் சாலிட்ஸுங்கிறது ஹார்டாகவும் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டாகவும் இருக்கும். அதாவது எலக்ட்ரிக்கலையும் தெர்மல் கண்டக்டிவிட்டியாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். எக்ஸலண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணும். மேக்ஸிமம் மெட்டல்ஸ்னாவே லஸ்டர் கேரக்டர் இருக்கும், பிரைட் லஸ்டராக இருக்கும். மெட்டல்ஸ் அண்ட் மெட்டல் அலாய்ஸ் பிலாங் திஸ் டைப் ஆஃப் த சாலிட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து காப்பர், அயான், ஜிங்க், சில்வர், கோல்டு, காப்பர் அண்ட் ஜிங்க் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் த மெட்டாலிக் சாலிட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கிறிஸ்டல், லாக்டிஸ் அண்ட் யூனிட் செல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா டெஃபினைட் ஓரியன்டேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் வந்து இருக்கும். இது வந்து 3 டைமென்ஷனல் பேட்டர்னில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்பீசஸ் த்ரூ அவுட் த கிறிஸ்டல் இருக்கும். அதாவது அதனோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எப்பயுமே எப்படி
அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த பிரேவிஸ் லாக்டிஸில் வந்து அதாவது ஃபேஸ் சென்டர் கியூபிக் ப்ரிமிட்டிவ் செல்ஸு பாடி சென்டர் கியூபிக்கு ஃபேஸ் சென்டர் கியூபிக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 6 ஃபேஸஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கியூபிக்கில் ப்ரிமிட்டிவும் பாடி சென்டர் ஃபேஸ் சென்டரோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெட்ராகோனல் பார்க்கும்போது ப்ரிமிட்டிவும் பாடி சென்டரும் கொடுத்துருக்காங்க. ஹெக்ஸாகோனலில் ப்ரிமிட்டிவ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆர்த்தோராம்பிக் ஸ்ட்ரக்சரில் ப்ரிமிட்டிவ் பாடி சென்டர் ஃபேஸ் சென்டரில் பேசிஸ் ஃபேஸ் சென்டர் ஸ்ட்ரக்சரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மானோக்ளினிக் பார்க்கும்போது ப்ரிமிட்டிவும் பேசிக் ஃபேஸ் சென்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் சென்டருங்கும் போது அந்த ஃபேஸில் மட்டும் நமக்கு அந்த இது இருக்கும். பாடி சென்டர்லாம் ஹோல் பாடிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லேட்ரிஸ் வந்து நமக்கு இருக்கிறது தான் அந்த பாடி சென்டர்னு சொல்கிறோம். ப்ரிமிட்டிவ்ங்கிறது கார்னருக்கு இருக்கும்ப்பா. பாடி சென்டருங்கிறது அந்த பாடியோட ஒரே ஒரு சென்டரில் இருக்கக்கூடியது. ஃபேஸ் சென்டர்னால் ஒவ்வொரு இதுக்கும் இருக்கும். பேசிஸ் ஃபேஸ் சென்டருங்கிறது அந்த டாப் அண்ட் பாட்டத்தில் மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் சென்டரை வந்து நம்ம சொல்கிறது தான் பேசிஸ் ஃபேஸ் சென்டர்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து ட்ரைகோனலில் பார்க்கும்போது ஏபிசி மூணுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஆல்ஃபாவும் பீட்டாவும் 90 டிகிரியில் காமா மூணுமே 90 டிகிரியில் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆங்கிளில் தான் ட்ரைகோனல் நம்ம சொல்கிறோம். இது முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ட்ரைகோனலில் பார்க்கும்போது ட்ரைகோனல் ஸ்ட்ரக்சர் முன்னாடி இல்லை. இந்த ட்ரைகோனலில் வந்து பார்க்கும்போது ஏபிசி மூணுமே ஈக்குவலாக இருக்கும். பட் ஆங்கிள் வந்து 90 டிகிரியில் இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ட்ரைக்ளினிக்கில் வந்து பார்க்கும்போது அந்த அதே மாதிரி தான் இருக்கும். எதுனா டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் இருக்கும். அந்த கார்னரில் மட்டும்தான் இந்த ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சர் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ப்ரீவியஸ் லேட்டஸ்டோட ஸ்ட்ரக்சர் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த கியூபிக் யூனிட் செல் பார்க்க போகிறோம். ப்ரிமிட்டிவ் ஆர் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் வந்து பார்க்க போகிறோம். சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சரில் அதனோட கிறிஸ்டல்ஸ் வந்து இதுக்கு வந்து நமக்கு ஒரு இமேஜினேஷன் தான் நமக்கு தேவை. இதில் பார்க்கும்போது சிம்பிள் கியூபிக் ஒரு யூனிட் ஸ்ட்ரக்சரை நம்ம எல்லா பக்கமும் வெட்டிட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதற்கு உங்களுக்கு எல்லா சைட்ஸில் அந்த ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸோட அந்த கார்னர்ஸை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ அந்த பாருங்கள், தே டச் அலாங் வித் த எட்ஜஸ் ஆஃப் த கியூப், டு நாட் டச் த டயகோனல். டயகோனல்ஸ் எட்ஜஸ் மட்டும்தான் டச் பண்ணியிருக்கும். இது மாதிரி நிறைய கியூப் இருக்கும். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்திருக்காங்க. இதோட டயகோனல் ஸ்பேஸ் வந்து டச் ஆகிருக்காது, கார்னர்ஸ் மட்டும் டச் ஆகிருக்கும். அந்த பிக்சர் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் இப்போ நமக்கு எத்தனை கார்னர் இருக்குது அப்படின்னா இந்த ஆட்டத்தோட கோஆர்டினேஷன் நம்பரை வந்து நம்ம 6ன்னு சொல்வோம். ஓகேவா? அப்போ அந்த 6 ஸோ அப்போ ஈச் ஆட்டம் ஆஃப் த கார்னர் இந்த கியூபிக்ஸ் யூனிட் செல் ஷேர்டு த 8 நெய்பரிங் ஆஃப் த யூனிட் செல்ஸ். அது எத்தனை அந்த கியூபிக் ஸ்ட்ரக்சர் வந்து 8 நெய்பரிங் யூனிட்டோட சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா சுற்றியும் நிறைய யூனிட்ஸ் வந்து இருக்கும். அப்படி ஜாயின் ஆகிறது வந்து 8 நெய்பரிங் யூனிட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால தான் பர் யூனிட் செல் ஈக்குவல் டு NC டிவைடு பை 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லை வந்து NC டிவைடு பை 8ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு என்னாகும் 8/8 = 1 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பாடி சென்டர் கியூபிக் சென்டர்னா பாடியோட சென்டரில் அந்த லாட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா கார்னர் இஸ் ஆக்குபைட் பை த ஐடென்டிக்கல் பார்ட்டிக்கல் அண்ட் த அடிஷன் டு தட் ஒன் ஆட்டம் ஆக்குபைட்ஸ் த பாடி சென்டர். பாடியோட சென்டரில் ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Those atoms which occupy the corners do not touch each other. என்னாகும் அப்படின்னா அந்த கார்னர்ஸில் வந்து ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் என்ன பண்ணியிருக்காது அப்படின்னா do not touch each other அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ they occupies the body center but they all touch the one that occupies the body center. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அந்த BCC யூனிட்டில் வந்து எல்லா கார்னர்லையும் நமக்கு NC/8 அப்படிங்கிறது நம்ம முதல்ல இங்கே சிம்பிள் கியூபிக்கில் இருக்க மாதிரி இருக்கும். பாடி சென்டரில் 1 இருக்கிறனால NB/1ன்னு போடுறோம். ஸோ 8/8 + 1/1 = 1 + 1 = 2 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபேஸ் சென்டர் கியூபிக் ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் இந்த லாட்டிஸ் பாயிண்ட் இருக்கிறது. இது நீங்கள் இமேஜின் தான்ப்பா பண்ணிக்கணும். அதாவது ஒவ்வொரு ஃபேஸ்க்கு ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துட்டோம்னா அதனோட மேலே அந்த ஃபேஸில் ஒவ்வொரு பக்கம் மேலே இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபேஸ் சென்டர் கியூபிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இந்த ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட் செல் ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் லை அட் த ஈச் கார்னர் ஆஸ் வெல் அஸ் த சென்டர் ஆஃப் த ஈச் ஃபேஸ். கார்னர்லேயும் இருக்கும், சென்டர் ஆஃப் த ஃபேஸும் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. ஆட்டம்ஸ் இந்த கார்னர் டச் தோஸ் த ஃபேஸஸ் பட் டு நாட் ஈச் அதர். இந்த ஆட்டம்ஸ் இந்த கார்னர் வந்து டச் ஆகிருக்கும், பட் ஃபேஸஸ் வந்து என்ன ஆயிருக்காது அப்படின்னா டச்சஸ் ஆகிருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த ஆட்டம்ஸ் இந்த ஃபேஸ் சென்டர் இஸ் பீயிங் ஷேர்டு பை 2 யூனிட் செல்ஸ். அந்த ஃபேஸ் சென்டர் வந்து எப்படி இதாக இருக்குன்னா 2 யூனிட் செல்லால் ஷேர் ஆகிருக்கு.
நடுவில் இருக்கக்கூடிய ஃபேஸ் சென்டர் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அதை ஹாஃபாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள், அந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 ஃபேஸ் வந்து அதில் வந்து ஜாயின் ஆகிருக்கு. இப்போ இந்த ஒரு ஆங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 ஆங்கிள் அதில் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஹாஃப் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அதனால தான் 1/2 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேஸ் மார்க்கர்ஸ் 1/2 கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் த யூனிட் செல். ஒரு யூனிட்டில் அந்த ஃபேஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிவைடட் ஆகுது. ஸோ 1/2 கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த யூனிட் செல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அந்த FCC யூனிட் வந்து NC/8ங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறது. ஃபேஸ் சென்டருங்கிறதுனால NF/2. அது வந்து என்னன்னா ஒரு ஃபேஸ் வந்து 2 டிவைட் ஆகிறதுனால NF/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு 6 ஃபேஸஸ்னால நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8/8 = 6/2. ஒரு அட்டைப்பெட்டியில் எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? 6 ஸ்பேசஸ் இருக்கும். அதனால் 6/2. ஸோ 8/8 டிவைட் பண்ணினா 1 + 3 வரும். ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா 4. இதில் வந்து பாருங்கள், ட்ராயிங் த கிறிஸ்டல் லாட்டிஸ் ஆன் பேப்பர் இட் இஸ் நாட் ஈஸி டாஸ்க். நம்ம அது வந்து வரைய முடியாது. ஸோ யூனிட் செல் டச் ஈச் அதர் அண்ட் ஃபார்ம் ஏ 3-dimensional நெட்வொர்க். இது என்ன 3-dimensional ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது தான் நமக்கு புரியும். ஸோ இந்த ட்ராயிங் த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்மால் சர்க்கிள்ஸ் ஸ்பியர்ஸாக வந்து நமக்கு இதில் நம்ம அந்த கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கரஸ்பாண்டிங் கான்ஸ்டியூஷன் பார்ட்டிகல்ஸ் அண்ட் கனெக்டிங் த நெய்பரிங் பார்ட்டிகல்ஸ் யூசிங் த ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து நம்ம ஒரு இமேஜினேஷன் தான் நம்ம பண்ண முடியும். நம்ம டைரெக்டாக வந்து பேப்பரில் வரைகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதனால தான் அதை வந்து ஒரு ஸ்பெரிக்கல் சர்க்கிள்ஸாக மென்ஷன் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரா பண்ணி லைனாகவும் காமிச்சிருக்காங்க, நெய்பரிங் பார்ட்டிகல்ஸை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், திஸ் இஸ் part 1. we will let's see in this part 2 video. ஓகே, இதில் 2 பார்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம இது வரையில் பார்த்துருக்கோம், அதாவது ஃபேஸ் சென்டர் கியூபிக் செல் வரையிலும் பார்ப்போம். மீதி ரிமைனிங் லெசன்ஸை வந்து part 2ல் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.